நமது குருநாதர் காட்டிய வழியில் நமது உயிர்தான் நம்மை இயக்குகின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், உணர்ந்திருக்கின்றோம். இருந்தாலும் நாம் நுகரும் உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது, நாம் இயங்குகின்றமா, அந்த உணர்வு இயக்குகின்றதா என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பற்றிய விளக்கத்தை தான் ஞானகுரு இந்த உபதேசத்திலே, அதாவது எலக்ட்ரானிக் என்ற நிலையில் விஞ்ஞான அறிவின் அடிப்படையிலேயே நமக்கு தெளிவாக்குகின்றார். நம்ம உயிர் எலக்ட்ரிக்காக இருக்கின்றது, நுகர்ந்த உணர்வு தான் எலக்ட்ரானிக்காக அந்த உணர்வின் இயக்கமாக செயல்படுத்துகின்றது. நாம் எவ்வளவுதான் வலுவானவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, தெளிவானவர்களாக இருந்தாலும் கூட ரோட்டிலே நடந்து செல்கின்றோம். போகும் பாதையிலே ஒரு அழுத்தமான நிலைகள் கொண்டு மிளகாயை வறுக்கின்றார்கள். அந்த நெடி காட்டிலே கலந்து வருகின்றது. ஆக நம்முடைய திறமைகள், நாம் எவ்வளவு தியானம் எல்லாம் செய்திருந்தாலும் கூட அந்த நெடி கலந்த உணர்வை சுவாசிக்கப்படும் பொழுது, அந்த நேரத்தில் நாம் எந்த நல்ல குணங்களை இருக்கின்றோமோ, எந்த நினைவில் இருக்கின்றோமோ, அதையெல்லாம் மாற்றிவிட்டு நம்மை உடனடியாக அங்கே தும்ம வைத்து விடுகின்றது. சிந்திக்கும் தன்மையை அந்த இடத்திலே இழக்கும்படி செய்து விடுகின்றது. ஆக அது எலக்ட்ரானிக்காக மாறுகின்றது. இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் சுவாசிப்பதுதான் நம்மை இயக்குகின்றது, அந்த உணர்வே நம்மை வழி நடத்துகிறது, அதன் வழிக்கே நம்மை இட்டுச் செல்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ஏனால் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய இயக்கணுக்கள் தான் வெப்ப காந்தம் என்று சொல்வது. அது எது நுகர்ந்து வருகின்றதோ அதனின் உணர்வின் உணர்ச்சியாக நம்மை இயக்கி விடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்தோமா என்றால் இல்லை. நுகர்ந்த உணர்வு நம்மை அந்த சந்தர்ப்பத்திலே அந்த இயக்கத்தின் வழிக்கு நம்மை அழைத்துச் செல்கின்றது. உதாரணமாக நாம் ஒரு மனிதனை பார்க்கின்றோம், ஆனாலும் அவன் உடலிலிருந்து வெளிவரக்கூடிய உணர்வு எலக்ட்ரானிக், அதை நாம் அறிய முடிகின்றதா? இல்லை. சில சந்தர்ப்பங்களில், ஆனால் ஒரு சிலரை பார்த்தோம் என்றால் இனம் புரியாத நமக்கு அவன் மீது கடுமையான வெறுப்பு வரும், எரிச்சல் வரும், இனம் புரியாதபடி சோர்வும் கூட நமக்கு வரும். சும்மா பார்த்தாலே இனம் தெரியாத சிந்தனைகளும் வரும். ஏன், எதற்காக, நம் மனம் அந்த நேரத்தில் எப்படி மாறுகின்றது என்ற நிலை கூட நம்மால் முழுமையாக உணர முடியாது. ஆனால் அதை உணரலாம். காரணம், மனித உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வின் தன்மை நம்மை அறியாது இயக்குவதை நாம் நமக்குள் கலந்து செயல்படும் அந்த நிலைகளை நாம் அறிய முடியவில்லை. அதுதான் உண்மை. இந்த விஞ்ஞானிகள் ரோபோட் என்ற இயந்திரத்தை இந்த இயந்திர மனிதனாக எத்தனை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள், எண்ணில் அடங்காது. ஆக காந்த புலனையும் கெமிக்கலையும் கலந்து எலக்ட்ரானிக் என்று பேழைகளை, அதற்குண்டான எத்தனையோ பல இணைப்புகளை கொடுத்து அதை இயக்கி உருவாக்கி செயல்படும்படி, அது பல செயல்களை செயல்படுத்தும்படி உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆக உணர்வின் அழுத்தம் கொண்டு ஆணைகள் இடப்படும் பொழுது அந்த மோதலின் அதிர்வின் ஒளி அலைகள் அது எப்படி வருகின்றதோ அதற்கு தகுந்த மாதிரி எல்லாம் அந்த ரோபோ இயங்கி அந்த உணர்ச்சிகளுக்கொப்ப எதிர்நிலை வரும் பொழுது எலக்ட்ரானிக்காக உணர்வுகளையும் அதை இயக்க சக்தியாக கொண்டு வந்து தானும் இயங்குகின்றது. தன்னுடன் இணைக்கப்பட்ட பெரும் இயந்திரமாக இருந்தாலும் அதையும் இயக்க சக்தியாக கொண்டு வருகின்றது. இதை போன்றுதான் பிரிதொரு மனித உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகள் நம் உடலான இந்த இயந்திரத்தை, அதாவது நம்மை இயக்கி விடுகின்றது. அந்த ரோபோ எப்படி இயங்குகின்றதோ அது மற்றொரு இயந்திரத்தை எப்படி இயக்க சக்தியாக இயக்குவதற்கு ஆணைகள் இட்டு வைத்து செயல்படுத்துகின்றார்கள். இது போன்றுதான் பிரிதொரு மனித உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை நாம் பதிவாக்கி நினைவு கொண்டு நுகர்ந்து நமக்குள் சேர்ந்து கொண்ட பின் அந்த உணர்வு இந்த உடலான இயந்திரத்தை அது இயக்குகின்றது. நாம் சொல்லலாம், நான் இயங்குகின்றேன், நான் தான் இயக்கினேன், நான் தான் செய்தேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பிரிதொரு உணர்வு நம்மை இயக்குகின்றது. அதனால்தான் இனம் புரியாது வெறுப்படைவது, இனம் புரியாது கோபப்படுவது, இனம் புரியாதபடி சோர்வடைவது எல்லாமே அதனுடைய உணர்வு தான். இதை இன்னொரு உதாரணத்திலும் கூட உணர்த்துகின்றார். உதாரணமாக ஜோதிடம், ஜாதகம் இவைகளெல்லாம் பார்க்கின்றார்கள். ஆனால் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? அவர்கள் வருவர்களை பார்த்து ஒரு வார்த்தையை முதலை விட்டு பார்ப்பார்கள். அதற்கப்புறம் அவர்களிடம் இருந்து என்ன வருகின்றது, என்ன சொல்கள் வருகிறது என்று உற்று பார்ப்பார்கள். அதை வைத்து நம்மிடமிருந்தே தெரிந்து கொள்வார்கள். அதை வைத்து நீங்கள் இந்த நிலையில் இருக்கின்றீர்கள், அதனால்தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கின்றது, இதை நீங்கள் இப்படி செய்தால் சரியா போகும் என்று எத்தனை நிலைகளை சொல்வார்கள். ஆகா, எல்லாம் சரியாக சொல்கிறேன் என்று நாம் நினைப்போம். காரணம், அவர்கள் அதே குறிக்கோளாக இருக்கின்றார்கள். அவர்களால் அது என்ன ஏது எலக்ட்ரானிக் என்ற நிலையில் கவர்ந்து சொல்ல முடிகின்றது. ஆனாலும் இவர்கள் மற்றவர்கள், அதாவது ஜாதகம் பார்க்க வருபவருடைய குடும்பத்தில் நடந்த கஷ்டங்களை எல்லாம் இப்படி ஒரு சொல்லை சொல்லி வாங்கி அனைத்தையும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றாலும் கடைசியில் அவரை காக்க முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா அந்த கஷ்டங்களைத்தான் அவர்
எடுத்து பேசுகின்றார், அதைத்தான் நுகர்கின்றார். அவருடைய குடும்பத்திலே பார்த்தோம் என்றாலும் கூட பல தரித்திரங்களும் பல சங்கடங்களும் பல வெறுப்புகளும் இருக்கும். வயிற்று பிழைப்புக்காகத்தான் ஜாதகம் பார்க்கின்றார். இருந்தாலும் பிறருடைய உணர்வின் அதிர்வுகளை சேர்த்து 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 பிறருக்கு பல நன்மைகளை செய்யக்கூடிய ஜோதிடமாக அவருக்கு இவர் சொன்னாலும் கூட இவர் வாழ்க்கை பாழாகிவிடும். காரணம், அந்த உணர்வின் ஒளிகள் இத்தகைய வேலைகளை எலக்ட்ரானிக் என்று நம்மை இயக்கிவிடும். இதே போன்றுதான் மந்திர ஒளிகளை சேர்த்து சிலர் பிறரை இயக்குவார்கள். பின் அதுவும் பாழாகி இந்த உடலுக்கு பின் அடுத்தவருடைய ஈர்ப்புக்கு சென்று எந்த மந்திரத்தால் ஜெபிக்கப்பட்டு செயல்படுத்தினா அங்கே ஈர்க்கப்பட்டு அவன் எதை செய்தானோ இவன் எதை செய்தானோ அங்கே போய் அதற்குத்தான் பயன்படும். இதெல்லாம் சாகா கலை. ஒரு உடலில் விளைந்தது மீண்டும் 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 அடுத்த உடலிலே தான் சுற்றி கொண்டிருக்கும். யானை தேய்ந்து கட்டரும்பானது கொண்டு கடைசியிலே மனிதனல்லாத உடலாகத்தான் போக நேரிடும். இதெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இந்த மனித உடலில் குறுகிய காலம்தான் நாம் வாழ்கின்றோம். அந்த குறுகிய காலம்தான் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நேரமாகிவிட்டது. ஆக ராமன் மனதை குவித்தான். அதாவது மனதை குவித்து சிவலிங்கமாக பூஜித்தான் என்று அங்கு காட்டினாலும் மனதை குவித்தான் ராமலிங்கமாக உயிரோடு ஒன்றினான் என்பதான் பொருள். ஆக இது ராமாயணத்திலே இவ்வாறு காட்டுகின்றார். காரணம், இந்த உடலில் வளர வளர உடலின் தரமும் குறைகின்றது, ஆயுளும் குறைந்து கொண்டே வருகின்றது. இதற்குள் நாம் இந்த உயிரோடு ஒன்றி உணர்வு அனைத்தையும் ஒளியின் உணர்வாக ஒளி உடலாக நாம் பெற வேண்டும். மனித எண்ணங்கள் அனைத்தையும் ஒன்றாக குவித்து நம் எண்ணங்கள் உணர்வு அனைத்தையுமே உயிரின்பால் துருவ நட்சத்திரத்தின்பால் மகிழ்ச்சிகளின்பால் நாம் குவித்து அத்தகைய ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். பகைமைகளை அகற்றி, அதாவது வெளியில் மட்டுமல்ல அகத்திற்குள் ஒரு அணுவிற்குள் ஒரு அணுவிற்கும் போராட்டமாக உடலுக்குள் பகைமைகள் வருவதை அதையும் அகற்றி நம் பார்வையால் மற்றவர்களுக்கும் தீமைகள் அகலும் சக்தியாக உயர்ந்த சக்தியாக நாம் பாய்ச்சி பழகுதல் வேண்டும். உலகிலே இருளை அகற்றி அதை ஒளியாக மாற்றிய விஷயத்தை ஒளியாக மாற்றிய அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக என்றுமே அழியாத நிலையில் கொண்டு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாமம் பெற்று வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி உயிரோடு ஒன்றி ஒளியின் உடலாக என்றும் நிலையாக நாம் ஏகாந்த நிலையாக வாழ முடியும். ஆக அப்படி வாழ வேண்டும் என்றால் நாம் பெரிய உணர்வின் இயக்கமாக நம்முடைய இயக்கங்கள் செயலாக்குவதை உண்மையின் உணர்வை இயக்கத்தை புரிந்து கொண்டு அந்தந்த காலகட்டத்தில் துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவை செலுத்தி அகசியன்பால் நினைவை செலுத்தி அந்த உணர்வின் இயக்கமாக அந்த உணர்வு நமக்குள் இயக்க சக்தியாக கொண்டு வர வேண்டும். அதைத்தான் குருநாதர் இங்கே நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.